சென்னை மதுரவாயலில் கல்லூரி மாணவர்களிடையே ஏற்பட்ட மோதலில் நாட்டு வெடிகுண்டு வீசப்பட்டிருக்கக்கூடிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் சுரேந்தரன் வழங்க கேட்போம். சுரேந்தர், வணக்கம். என்ன நடந்துச்சுன்னு விவரங்க சுரேந்தர். மதுரவாயில் அருகே கல்லூரி மாணவர்களிடையே ஏற்பட்ட மோதல் காரணமாக நாட்டு வெடிகுண்டு என்பது வீசப்பட்டு ஒருவர் காயமடைந்திருக்கக்கூடிய சம்பவம் இந்த பகுதியில பெரும் பரபரப்பையும் பதற்றத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது. சென்னை பச்சையப்பன் கல்லூரியில் படித்து வருபவர் அரசன். இவருக்கும் மதுரவாயில் எம்ஜிஆர் சட்ட கல்லூரியில் படித்து வரக்கூடிய நபருக்கும் அடிக்கடி முன்விரோதம் காரணமாக தகராறு ஏற்பட்டு வந்திருக்கிறது. இதில் நவீன்குமார் என்பவர் பச்சையப்பன் கல்லூரியை சேர்ந்த அரசன் மீது தாக்குதல் நடத்தியிருக்கிறார். இதனால் அவர் காயமடையவே அவரது நண்பர்களுடன் சேர்ந்து அவர் அவரது வீட்டின் அருகே சென்று இது குறித்து கேட்டுள்ளார். இந்த தகராறு கடந்த 3 மாதங்களாகவே நீடித்து வந்த நிலையில நேற்று பச்சையப்பன் கல்லூரி தரப்பை சேர்ந்த மாணவர்கள் நவீன்குமார் என்பது வீட்டின் அருகே சென்று இரவு மது போதையில் 5க்கும் மேற்பட்டோர் தகராறில் ஈடுபட்டிருக்கின்றனர். இதில் இரு தரப்பினரும் ஒருவரை ஒருவர் கற்கள் மற்றும் கற்களால் மாறி மாறி தாக்கி கொண்டுள்ளனர். இதில் திடீரென நவீன்குமார் தரப்பை சேர்ந்த நபர்கள் ஒளித்து வைத்திருந்த நாட்டு வெடிகுண்டை எடுத்து வீசியதில் ஒருவர் படுகாயம் அடைந்திருக்கிறார். அவரை மீட்டு அரசு கீழ்ப்பாக்கம் மருத்துவமனையில் அனுமதித்து இது குறித்து போலீசார் விசாரணை செய்ததில் இருவரும் கல்லூரி மாணவர்கள் என்பதும் பச்சையப்பன் அதே போன்று எம்ஜிஆர் கல்லூரி மாணவர்கள் என்பதும் தகராறு காரணமாக தொடர்ந்து நீடித்து வந்த நிலையில தற்போது இந்த சம்பவமானது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த சம்பவம் குறித்து 5 பேரை தற்போது போலீசார் கைது செய்து காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கல்லூரி மாணவர்களிடையே ஏற்பட்ட மோதலால் நாட்டு வெடிகுண்டு வீசிய சம்பவம் இந்த பகுதியில் பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தி இருக்கிறது.